இமாச்சல பிரதேசத்தில் திடீர் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 50 பேர் மாயமாகிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் உத்தரகாண்டில் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதால் கேதார்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் சிம்லா மற்றும் குலு மலைப்பகுதியில் மேக வெடிப்பு காரணமாக திடீர் கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழை வெள்ளத்தில் 2 உயிரிழந்த நிலையில் சுமார் 50 பேர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிம்லாவின் ராம்பூர், மண்டி மற்றும் குலுவின் மலானா ஆகிய இடங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பல கட்டடங்கள் சேதமடைந்தன. மணிகர்ணா பள்ளத்தாக்கில் கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்த காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பார்வதி ஆற்றின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியுள்ளதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்க அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அடுத்த 36 மணி நேரத்தில் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் விமானப்படை தயார் நிலையில் இருக்க ஹிமாச்சல் பிரதேச அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. மறுபுறம் கனமழை காரணமாக உத்தரகண்ட் மாநிலத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேதார்நாத் செல்லும் வழியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் 500 பக்தர்கள் அப்பகுதியில் சிக்கி தவித்த நிலையில் ஹெலிகாப்டர் உதவியுடன் அவர்கள் மீட்கப்பட்டனர். செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். அதிக அளவில் கால்நடைகள் உயிரிழந்ததாகவும் ஆப்பிள் தோட்டங்கள் பெரிதளவில் சேதமடைந்ததாகவும் மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 36 மணி நேரத்தில் கனமழை அதிக அளவில் இருப்பது காரணமாக மீட்பு பணி சவாலாக இருக்கும் என மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்பனா, நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.